அத்தியாயம் 42. தளிர் சரியாவே இருந்துட்டு போட்டோம் ஆதி. ஆனா இப்ப பிரச்சனை அவ மறந்ததால மண்டபம் வர வந்து ஊரார் முன்னாடி நம்ம பாதிக்கப்பட்டது, உன்னோட பேர் கலங்கப்பட்டது, கோடி கணக்குல நஷ்டம் ஏற்பட்டது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற என்று அண்ணாமலைக்கு பதிலாக ராஜி குரல் கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் தளிர்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது உண்மை இல்ல. என்ன என்ன சொல்ற உதய்? ஆமா தாத்தா, நமக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் நஷ்டத்துக்கும் தளிர் காரணம் இல்ல என்றதில் அனைவரிடமும் அதிர்வு. என்ன பேசுற? அவங்க மறைச்சதால தானே நமக்கு இந்த நிலைமை. ஒரு பொண்ணுக்காக பழிய உன் மேல போட்டுக்காத. நான் நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணுக்காக இல்ல தாத்தா, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்காக. அதுவும் அவன் மேல தப்பு இல்லாததால நான் அவ பக்கம் நிக்கிறதுல என்ன தப்பு என்றவன். சரி, அதை விடுங்க. ராஜிமா கேட்ட கேள்விக்கு வருவோம். நிஜமாவே நடந்ததுக்கு காரணம் அவங்க மறைச்சதில்ல, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சதுதான் என்று சொல்ல அம்பலவாணனே அதை ஏற்க தயாராக இல்லை. மத்தது சரிப்பா, ஆனா நஷ்டத்துக்கு எப்படி நீ பொறுப்பாவ? நான் தான்ப்பா பொறுப்பு. என்னோட கவனக்குறைவுதான் நஷ்டத்துக்கு காரணம். அதை விட என்ன விலகி போக சொன்ன தளிரோட வார்த்தையை மதிக்காம இருந்ததுதான் நாம பட்ட அவமானத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணம். தளிருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னப்பா பேசுற என்று அண்ணாமலை புரியாமல் பேரனை பார்க்க. சரியாதான் பேசுற தாத்தா. ஒருவேளை அத்தையும் தளிரும் நாம பெண் பார்க்க வந்த போதே இந்த விஷயத்த மறைக்காம சொல்லி நம்ம சம்மதிச்சு கல்யாணத்தை நடத்திருந்தாலும் கல்யாணத்தை பதிவு பண்ணது பத்தி அவங்களுக்கே தெரியாத போது இப்ப நடந்த எல்லாமே நிச்சயம் நடந்திருக்கும். இவ்ளோ ஏன், தளிர் முன்னாடி நாளே என்கிட்ட சொன்ன பிறகும் நானும் அப்பாவுமே அவன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலையே. அப்புறம் எப்படி அவங்கள மட்டும் தப்பு சொல்ல? ஏற்கனவே சொல்லிட்டேன், உண்மை தெரிஞ்சு கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணது நான். அதனாலதான் தளிர பழிவாங்க காத்திருந்த சரத்தை யாராலையும் தவிர்க்க முடியாம போச்சு. அப்படி சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். இல்ல தாத்தா, அப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்கும். எப்படி? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தளிர் அப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து நீங்க எனக்காக பார்த்த பெண் கிடையாது என்ற இடியை இறக்க அண்ணாமலையிடம் பெரும் அதிர்வு. என்ன சொல்ற ஆதி என்று முன்னே வந்தார் ராஜி. இவ்ளோ நாளா உங்ககிட்ட இருந்து மறைச்ச உண்மையை சொல்ற ராஜிமா என்றதை எதிர்பாராத அண்ணாமலை முகத்தில் அதிர்ச்சி ரேக வேகமாக பரவியது. உடனே உதய் வேண்டாம் என்று அம்பலவாணன் தடுக்க, இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா மறைக்க முடியும்? இப்ப சொல்றதா சரி என்றவன் அவருடைய மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்து முதலில் போட சொல்ல பேரன் முகத்தையே பார்த்தவாறு மாத்திரையை போட்டவரிடம் சில நிமிட இடைவெளிக்கு பின், தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி இது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ். அதாவது நான் பார்த்து விருப்பப்பட்டு இவதான் எனக்கு மனைவி ஆகணும்னு சொல்லி அப்பா உங்ககிட்ட கொண்டு வந்த பெண் தான் தளிர். ஏற்கனவே ராகவன் கல்யாணத்தப்பவே நீங்க என்கிட்ட வாக்கு கேட்டீங்க, நானும் கொடுத்தேன். ஆனா அப்போ என் மனசுல தளிர் இல்ல. அதுக்கப்புறம் தான் தளிரை நான் பார்த்தேன், அதுவும் வைஷு மூலமா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்வாங்களே, அப்படிப்பட்ட குழந்தைங்க மனசுல இடம் பிடிச்ச தளிரை முதல் முறை பார்த்த போதே அவதான் என் லைஃப் பார்ட்னரா வரணும்னு முடிவெடுத்தேன். ஒருவேளை நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அதுக்காகவே நீங்க தளிரை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு தான் சொல்லாம இதை அரேஞ்ச் மேரேஜா ஏற்பாடு பண்ணேன். அப்போ இங்க முதல் குற்றவாளியே நான் தான். சரத் விஷயத்த மறைச்சிட்ட தளிரை பேசும் முன்னாடி திட்டம் போட்டு உங்ககிட்ட என் காதலை மறைச்சு கல்யாணத்தை நடத்த நினைச்ச என்னதான் நீங்க பேசணும், கேள்வி கேட்கணும் என்றதில் என்ன பேசுவதென்று புரியாமல் அண்ணாமலை அளமளந்து போயிருந்தார். பின்னே இத்திருமணத்தின் தொடக்க புள்ளியே பேரனாக இருக்கையில் அவர் என்ன சொல்ல? நிச்சயம் உதய் சொன்னது போல அவன் காதலிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு தளிரை நிராகரித்து இருப்பார். அதன்பின் எங்கிருந்து அவர்கள் வீடு தேடி செல்வது, திருமணம் வரை வருவது எல்லாம். அப்பா, உங்ககிட்டயும் நான் ஒரு விஷயம் மறைச்சிட்டேன் என்று உதய் விபத்தை திட்டமிட்டு நடத்தியதை பற்றி சொல்ல முதல் கட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்ட அம்பலவாணன் அடுத்த கணமே உதயை அறைந்திருந்தார். இதென்ன பைத்தியக்காரத்தனம் உதய்? காதல் உன் கண்ணோட சேர்த்து கருத்தையும் மறைக்குது. அதான் எதையும் யோசிக்காம செஞ்சிருக்க. குறைஞ்சபட்சம் உன் வாழ்க்கை மேலையாவது அக்கறை இருக்கணும். எங்க யார பத்தியும் யோசிக்காம உயிரே பணைய வைக்க என்ன துணிச்சல் உனக்கு என்று கொதித்து போனார். இல்லப்பா, நான் அதை செய்யலைனா அவன் நம்ம குடும்பத்தையே குறி வச்சிருப்பான். நான் அதை செய்ததாலதான் அவன் இத்தனை மாசம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் வெளியே வராம இருக்கான் என்று அன்றைய சூழலை விளக்கியவன். சரத்தன் ஆக்சிடென்ட் பண்ண போறான்னு நினைச்சு நான் அதுக்கான முன்னேற்பாடு பண்ணினே தவிர அவன் நம்ம ஸ்கூல் ஷோரூம் எல்லாம் டார்கெட் பண்ணுவான்னு நானே யோசிக்கல. இத்தனைக்கும் அவனை வாட்ச் பண்ண நானே. வாய் இல்லைன்னா என்ன, கையால எழுதி காட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்காம கோட்டை விட்டதாலதான் நமக்கு இந்த நஷ்டம் என்று சொல்ல திகைப்போடு பார்த்தவர்களுக்கு வார்த்தை வசப்படவில்லை. அடுத்தது தளிரும் அத்தையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல, அதானே உங்களோட ஆதங்கம் என்றவன். நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் எனக்கு ஏற்பட்ட விபத்துக்கும் எந்த விதத்திலையும் காரணம் இல்லாத போதும் அத்தையும் தளிரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணாங்க. ஆனா சூழல் சரியில்லை, வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஆனாலும் விடாம அப்பாவை சந்திச்சு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம தளிர் அவளுக்கு கொடுத்த நகை புடவை எல்லாமே திருப்பி கொடுத்து
நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா அவங்க இப்ப இருக்கிற வீடு, அப்புறம் மீனாட்சி அம்மா அவங்களுக்காக விட்டுட்டு போன அவங்க கணவர் வழி சொத்தான 25 சென்ட் இடத்தையும் அப்பா வேண்டாம்னு சொல்லியும் கொடுத்துட்டா. அதோட நிறுத்தாம உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுக்கு அப்பாதான் அவளை வேண்டான்னு தடுத்துட்டார். இப்ப கூட நம்ம குடும்பத்தை தேவையில்லாம அப்படி ஒரு சூழல்ல நிறுத்திட்டோமேங்கிற தளிரோட குற்ற உணர்ச்சி உங்களுக்கு புரியலையா தாத்தா? இத்தனைக்கும் அந்த பதிவு திருமணம் பத்தி தெரியாத வரைக்கும் ஐ டிசர்வ் லைஃப்னு நினைச்ச பெண்ண இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க என்ன அருகதை இருக்குன்னு நினைக்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான் என்று சொல்ல அங்கே கனத்த அமைதி. சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். ஆனாலும் கடைசியா ஒன்னு சொல்லிடுறேன். உங்ககிட்ட உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை முன்னெடுத்ததுன்னா, தளிர் நிறுத்த சொன்ன பிறகும் நிறுத்தாம போனதுன்னா, அதனாலதான் சரத் கல்யாணத்தை நிறுத்தும்படி ஆச்சு. சோசியல் மீடியா பேப்பர்னு நம்மளோட விஷயம் வெளிவந்தது. அதே நேரம் தளிர் விலக சொன்ன பிறகும் விலகாம போனதுன்னா, ஆக்சிடென்ட், கார், பஸ்ன்னு நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் காரணம்னா உங்களோட கோபத்தை என் மேல காட்டுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. பரவாயில்ல தாத்தா, நீங்க உடனே உங்க முடிவை மாத்திக்க வேண்டாம். உங்க மனசு எப்ப சம்மதிக்குதோ அதுவரை நான் காத்திருக்கேன். என் மனசுல அழுத்தமா இடம் பிடிச்ச தளிர அவ்வளவு சீக்கிரம் என்னால தூக்கி எறிய முடியாது. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி செய்தா நான் உயிர் போட இருக்க மாட்டேன். அப்பவும் என் மனசு அவளைதான் தேடும். என்னோட சந்தோஷம் தளிரோட மட்டும்தான் என்று பேச்சு முடிந்தது போல எழுந்து கொண்டவன் சுற்றி இருந்தவர்களை பார்த்தவாறு, இன்னொரு முக்கியமான விஷயம் தாத்தா, சரத் தளிரோட விருப்பம் இல்லாம அவளுக்கு தாலி கட்டி ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது மட்டும் இல்லாம அன்னைக்கு பிளான் பண்ணபடி மகாபலிபுரத்துல ரூம் போட்டிருந்தவன் அவளை மயக்கத்துல ஏதாவது செய்திருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்றதில் ராகவன், அம்பலம், சுஜி போன்றோர் புன்னகையோடு உதயை பார்க்க மற்றவர்களிடம் சொல்லன்னா அதிர்வு. இப்ப எதுக்கு இந்த பேச்சு உதய் என்று அண்ணாமலை சிறு தடுமாற்றத்தோடு கேட்க, அவளுக்கே தெரியாம நடந்த எதுக்குமே அவ பொறுப்பு இல்லாததால அப்போ என் முடிவுல எந்த மாற்றமும் இருந்திருக்காது. தளிர் மட்டும்தான் என் மனைவின்னு சொல்றேன். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நல்ல முடிவு எடுங்க. தளிர் கேஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த மந்த் எண்டுன்னு ஹலர்விழி மேம் சொல்லிருக்காங்க என்று கூடுதல் தகவல் சொன்னவன் தன்னறைக்கு சென்று கதவடைத்து விட்டான். மேலும் சில நாட்கள் கழிந்த நிலையில் அன்றிரவு அறைக்கு திரும்பிய கணவரிடம், தளிர் விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்று அன்னபூர்ணி கேட்க, அண்ணாமலையிடம் பலத்த யோசனை. இதுக்கு மேலே யோசிக்க என்ன இருக்கு? உதய் கேட்டதெல்லாம் சரிதானே. நாளைக்கே கோவிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு போற இடத்துல எனக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்பட்ட என்ன குணமாக்க பாப்பீங்களா இல்ல ஒதுக்கி வைப்பீங்களா? சொல்லுங்க. என்ன பேசுற பூரணி? இந்த வயசுல உனக்கு என்ன ஆயிட போகுது? அபத்தமா பேசாத என்று அண்ணாமலை முகம் இறுக சொல்லவும், ஏன் நடக்காம? அதுதான் நாமளே ஒரு முறை நியூஸ்ல பார்த்தமே, 67 வயசு பொம்பளைய என்ன சித்திரவதை பண்ணாங்கன்னு. உதய் கேட்ட கேள்வி தப்பே கிடையாது. அன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தமே, ஏதோ வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த புருஷன் பொண்டாட்டியும் ஜோடியா வண்டியிலேயே சுத்தி பார்த்துட்டு வடநாட்டு பக்கமா டென்ட் போட்டு தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு கும்பல் அந்த புருஷனையும் கட்டி போட்டு அவன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தாங்கன்னு. அப்ப புருஷனோட வெளியில வர்ற பொண்ணுக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்துடுதா? ஃப்ரெண்ட நம்பி போனது தப்புன்னு சொல்றீங்களே, அது போல புருஷனை நம்பி ஊர் சுத்தி பார்க்க வந்ததும் அந்த பொண்ணோட தப்பு. வீட்டோட இருந்திருக்கணும்னு சொல்ல வரீங்களா? அந்த பொண்ணோட புருஷன் அவளை புரிஞ்சுக்கிட்டு காயத்துக்கு மருந்தா இருக்கான். ஒரு புருஷன் அப்படித்தானே இருக்கணும். நல்ல வேலை நம்ம தளிருக்கு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அப்படி நடந்திருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன்னு சொன்ன என் பேரனோட காதலும் அவளுக்கு நல்ல புருஷனா இருக்கணுங்கிற அவனோட ஆசையும் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்று கேட்க, அண்ணாமலைக்கு மட்டும் அது புரியாமல் இருந்துடுமா என்ன? திருமணம் தடைப்பட்டதோ பொருட்சேதமானதோ தங்கள் குடும்ப கௌரவம் எல்லாமே பேரனுக்கும் அவன் விருப்பத்திற்கும் பின்னால் தான். ஆனால் தளிரின் மருதியால் சமூக வலைதளங்களில் பெயர் தெரியாதவர்கள் எல்லாம் தன் பேரனை எத்தனை பெரிய வார்த்தைகளால் விமர்சித்து விட்டனர் என்பதை இன்னுமே கடந்து வர முடியாமல் அல்லாடி கொண்டிருக்கும் மனிதருக்கு அதனாலேயே தளிரை அத்தனை எளிதாக மன்னிக்க முடியவில்லை. நம்ம காலம் மாதிரி இல்ல. இப்ப நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. நாமளே அதை பேப்பரு நியூஸ்ல பாத்துக்கிட்டு தானே வர்றோம். சின்ன சிசுவுல இருந்து கட்டையில போக போற பொம்பளை வரைக்கும் இந்த அக்கிரமம் நடக்குது. அப்ப அப்படி உடல் அளவுலயும் மனசளவுலயும் காயப்பட்ட பொம்பளைங்க வாழ தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லிடுவீங்களா? சரி, என்ன விட்டு தள்ளுங்க. ஆனா நீவி, சுஜி இல்ல ஜெகாவுக்கோ இப்படி ஒரு நிலைமை வந்து அது எதிர்பாராம போன்லயும் பேப்பர்லயும் வந்துட்டா, கண்ட நேரத்துல ஊரை சுத்தி நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்களா? இல்ல மாப்பிள்ளைகளை அத்து விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்லுவீங்களா என்றதில் அண்ணாமலையால் பதில் பேச முடியவில்லை. அது எப்படி? என் பேத்திகளை பத்தி எனக்கு தெரியும். அவங்களுக்கு நடந்த அசம்பாவிதத்துக்கு அவங்க பொறுப்பு இல்லாதப்போ அவங்கள எப்படி ஒதுக்குவாங்க? நான் விட்டுடுவேனா? இதோ இதுதான் இந்த எண்ண போக்குதான் உதய் மாத்திக்க சொன்னான். சட்டுன்னு எப்படி பூர்ணி மாறும்?
என்று உள்ளடங்கிய குரலில் கேட்க அன்னபூரணிக்கு அவரை கண்டு பாவமாகி விட்டது. பல வருடங்களாக அவருள் ஊறி போயிருக்கும் விஷயங்களை சட்டென மந்திரம் போட்டார் போல மாற்றுவது கடினமே. இருந்தாலும் அவர் விடுவதாக இல்லை. அப்ப தளிருக்கு நடந்ததுக்கு மட்டும் அவ எப்படி பொறுப்பாவான்னு சொல்றீங்க? அந்த பசங்களோட பழகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று அவர் இழுக்கவும், அப்ப முதல்ல உங்க பேத்திங்க ஸ்கூல்ல இருந்தே ஆம்பளை பசங்களோட சேர்ந்து படிக்க விட்டுருக்க கூடாது. வைஷு பிறந்த நாளுக்கு கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைய மட்டும் இல்ல, ஆம்பளை பசங்களும் தானே வர்றாங்க. விட்டா வைஷு அந்த பார்ட்டிக்கு போனதே தப்பு, விளையாடினது தப்புன்னு அவளுக்கு நடந்த அசம்பாவிதத்துக்கும் அந்த அசிங்கம் பிடிச்ச நாயை விட்டுட்டு குழந்தைய குத்த சொல்வீங்க போல என்று ஆற்றாமையோடு கணவரை பார்க்க அவரோ வாயடித்து போய் மனைவியை பார்த்திருந்தார். போதுங்க, முதல்ல இப்படி நான் சரி, என்ன சார்ந்தவங்க சரி, மத்தவங்களை பத்திய கவலை எனக்கு இல்லைன்னு சுயநலமா யோசிக்கிறத நிறுத்துங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம்னு நீங்க பேசுறது நியாயமா? எந்த வீட்டை சார்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாமே பொம்பளை ஜென்மந்தான். உதய் சொன்ன மாதிரி வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை கொடுக்கற உங்க இனத்துக்கு எப்படி புரியும்? என்ன பேசுற பூரணி? நான் அப்படியா? நீங்க அப்படி இல்ல, ஆனா உங்க ஆணினம் தான் வக்கரம் பிடிச்சிருக்கு. அதுக்கு எங்க இனத்தையே பலி கொடுக்க பாக்குற உங்க போக்கு தப்புன்னு சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் சீதாவும் மீனாட்சியும் பண்ணுனது தப்பு இல்ல. வழியில நடந்து போறப்ப காக்கா எச்சம் பட்டுட்டா 4 சொம்பு தண்ணிய ஊத்தி கழுவிட்டு அடுத்த வேலையை பாக்குறதான புத்திசாலித்தனம். அந்த விதத்துல என் பேத்தி ரொம்பவே புத்திசாலி. அதுதான் என் பேரை விடமாட்டேன்னு சொல்றேன். அவன் வார்த்தையை நம்பி கல்யாணம் பண்ணி வைங்க. நிச்சயமா தளிர தவிர வேறு யாராலையும் நம்ம பேரனை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. கல்யாண வாழ்க்கைக்கு பணமோ அந்தஸ்தோ பகட்டோ முக்கியம் இல்ல, பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் புரிதலும் தான் முக்கியம். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நம்பிக்கை இல்லைன்னா கல்யாண வாழ்க்கைய ஆட்டம் கண்டுடும். அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே பலர் பிரிஞ்சு போறது நம்ம கண்கூடா பாத்திருக்கோம். தளிர்கிட்ட நம்ம அதிகம் பேசினதில்ல, ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம பேரனுக்கு அவ அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கா. அவளை நம்புறேன், அது போதாதா நமக்கு? அன்னைக்கு உங்க அப்பா கேட்ட 15 சவரன்ல 7 சவரன் தான் போட முடியும்னு சொன்னதுல எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. எங்க அண்ணன் தம்பியோட உங்க பங்காளிகளுக்கு வெட்டு கூத்து வர போயிடுச்சு. அப்பவும் நான் தான் வேணும்னு என் மாமனார் கிட்ட அடம் பிடிச்சு அவருக்கு தெரியாம 8 சவரன் நகையை எங்க அப்பா கிட்ட கொடுத்து எனக்கு போட்டு கட்டிக்கிட்டு வந்த உங்க ரத்தம் தானே அவனும். அதுதான் உங்களை மாதிரியே அவ்வளவு பிடிவாதமா இருக்கேன் என்று சொல்ல அண்ணாமலையிடம் சட்டென தன் பேரனை எண்ணி கர்வ புன்னகை. இங்க பாருங்க, உங்க முடிவு எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் என் பேரன் பொண்டாட்டி பக்கம்தான். தளிர் தவிர வேற யாரையாவது உதைக்கு கட்டி வச்சு என் பேரன் வாழ்க்கைய பாழாக்கணும்னு பாத்தீங்க, அப்புறம் நீங்க என்ன மறந்துட வேண்டியதுதான். பூரணி, நமக்கெல்லாம் நீ வருஷ கணக்கு கிடையாது. வாழ்க்கையோட விளிம்புல நாளை எண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழ வேண்டிய பிள்ளைகளை சேர விடாம பண்ணுனீங்க. கடைசி காலத்துல யாரு என்னன்னாலும் நினைக்கட்டும்னு உங்களை விலக்கி வச்சிடுவேன் என்று சொல்ல அண்ணாமலைக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பாக்குறீங்க? என்ன அப்படி செய்ய வச்சு இத்தனை வருஷ வாழ்க்கைய அர்த்தம் இல்லாததை ஆக்கிடாதீங்க. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம இருந்துட போறோம்னு நினைக்கிறீங்க? வாழ வேண்டிய குருத்த உங்க வீம்புக்காக கருக்கிடாதீங்க என்று திடமாக சொல்லிவிட்டார். அத்தியாயம் 43. உதயை திட்டமிட்டு கொள்ள முயன்ற வழக்கில் முதலில் அனைத்து ஆதாரமும் சாட்சியும் போய் தனக்கு எதிராக ஜோடிக்கப்பட்டது என்று சரத் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருந்தான். ஆனால் அலர் சமர்ப்பித்த ஆதாரங்களின் உண்மைத்தன்மையை உறுதி செய்த நீதிபதிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் தண்டனை குறைக்கப்படும் என்று சொல்லியும் அவன் மசியாததால் சரத்துக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்ய வேண்டும் என்று அலர் கோரிக்கை மனு தாக்கல் செய்திருந்தாள். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சோதனையின் முடிவில் அவன் குற்றத்தை உறுதி செய்து உதய்க்கு ஏற்படுத்திய நஷ்டம், காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு என்று 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளித்திருந்தனர். அது மட்டுமின்றி சரத் ரவுடிகளுக்கு கொடுத்த பணத்திற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்தவள் தன்னை மிரட்டி விலைக்கு வாங்க முயன்ற வீடியோவையும் சமர்ப்பித்து இத்தனை பணம் அவனுக்கு எப்படி வந்தது என்று அவன் பின்னணியை ஆராயவும் கோரிக்கை வைத்திருந்தாள். ஆனால் அதற்கு முன்பாகவே அகநெழிலனின் தலைமையில் வருமான வரித்துறையினரால் முறையான ஆதாரங்கள் இல்லாததால் சரத்தின் பண பரிவர்த்தனை முடக்கப்பட்டிருந்தது. முதலில் அலரின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் தளிரின் வழக்கு விசாரணையில் தீனா, அசோக் கொடுத்த வாக்குமூலத்திற்கு பின் ஏற்றுக்கொண்டனர். ஆம், சந்தியா, அஜய் அனைவரும் இத்தனை மாதங்களில் அசோக் தீனாவை இந்தியாவிற்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் முக்கிய சாட்சியாக நிறுத்தியிருந்தனர். தப்புக்கு துணை சென்ற காரணத்தால் இருவருமே இத்தனை வருடங்கள் சரத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தனர். தளிர் குறித்து மற்ற நண்பர்களிடம் பேசக்கூடாது என்று அவன் நிபந்தனையை ஏற்றுதான் மற்றவர்களுடன் பழகி வந்தனர். ஒரு கட்டத்தில் தளிரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது உண்மையை சொல்லிவிடலாம் என்று அசோக் சொல்லவும் தான் சரத்தின் கொடூர முகமே அவர்களுக்கு தெரிய வந்தது.
அதன்பின் அவன் சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மையின் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவன் சொல்வதை கேட்கவில்லை என்றால் சரத் கண்காணிப்பில் இருக்கும் அவர்கள் குடும்பத்தினரை இல்லாமல் செய்துவிடுவேன் என்ற மிரட்டலுக்கு அடிபணிவதை தவிர்த்து வேறு வழி அவர்களுக்கு இல்லை. புதைக்குழி என்று தெரியாமல் கால் வைத்து விட்டவர்களுக்கு அதிலிருந்து மீள முடியவில்லை. ஆனால் இப்போது சரத் ஜெயிலில் இருப்பதாலும் அவன் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாலும் தைரியமாக சாட்சியளிக்க முன்வந்திருந்தனர். இத்தனை மாதங்களில் ஜாமீனுக்காக சரத் பலமுறை தன் பணபலம் கொண்டு முயன்ற போதும் அதை நடத்த விடாமல் தடுத்திருந்தது அவனுக்கு எதிரான அலர்வழியின் வாதங்கள். 5 முறை சரத்தின் ஜாமீன் மறுக்கப்பட்டதில் அடுத்து நீதிபதியே மாற்றும் முயற்சி நடப்பதை அறிந்த அலர்வழி மற்ற வக்கீல்களுடன் இணைந்து நீதிமன்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு நீதிபதி மாற்றத்தை நடக்க விடாமல் செய்திருந்தாள். வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே சரத் தரப்பு வக்கீல் அவன் மனநிலை பாதிப்பு கொண்டிருப்பதாக மனு தாக்கல் செய்து அவன் செய்த குற்றங்களை குற்றமாகவே கருதக்கூடாது என்ற வாதத்தை முன்வைக்க கொதித்து போனாள் அலர். அப்போதுதான் வைஷு மூலமாக வெளியாகிய வீடியோ அவளுக்கு கை கொடுக்க அதை சுட்டி காண்பித்தவள் கேட்ட கேள்விகளிலும் வைத்த வாதங்களிலும் நீதிமன்றத்தில் கனத்த அமைதி நிலவியது. திட்டம் போட்டு ஒரு பெண்ணின் வாழ்வை அளித்தவனை வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்க இதுபோன்ற காரணிகளை நீதிபதிகள் வன்மையாக கண்டித்திருந்தனர். தீனாவின் அத்தை பிள்ளைகள் அன்று ஹால் டிக்கெட்டை வைத்து சாமி கும்பிடத்தான் வந்தார்கள் என்ற சாட்சி திருப்பு முனையாக அமைந்தது. எதிர்த்தரப்பு வக்கீல் எப்படித்தான் கேள்வியை திருப்பி கேட்ட போதும் அவர்கள் இருவருமே அசராமல் உள்ளதை உள்ளபடி சொல்லிட ஏற்கனவே சரத் ஏற்படுத்தியிருந்த ஆதாரங்களை தன் வாத திறமையால் ஒன்றுமில்லாததாக்கி அலரின் அனல் பறக்கும் விவாதத்தில் சரத்திற்காக ஆஜராக வந்திருந்த பிரபல வக்கீல் திணறிக் கொண்டிருந்த நேரம் அது. அடுத்ததாக சரத்தோடு துணையிருந்த நண்பர்களே அவனுக்கு எதிராக அப்ரூவர்களாக மாறியதில் வழக்கு முற்றிலுமாக அலர் கைவசம் வந்திருந்தது. அதற்கு துணை போவது போல அமைந்த ஆதாரங்கள், பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்ற வழக்குகள், அதில் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் என்று பல மேற்கோள்களை காட்டியவள் எதிர்த்தரப்பில் சரத் சார்பாக நியமிக்கப்பட்டிருந்த பிரபல வக்கீலை திணற செய்திருந்திட உடனிருந்த மற்ற வக்கீல்களுக்கு அத்தனை மூத்த அனுபவம் வாய்ந்த மனிதரை அலர் அனாயசமாக கையாள்வதைக் கண்டு பிரமிப்பு. அலரின் கேள்விகள் எதற்கும் அவரால் சரியான பதில் கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் வாய்தா கேட்டு ஆதாரம் சமர்ப்பிப்பதாக சொன்ன அவரின் தாமதத்தை கண்ட நீதிபதிகள் ஒரு கட்டத்தில் வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முட்டுக்கட்டை போட்டால் அதற்கு தனி வழக்கு அவர் மீதே பாயும், பதிலளிக்க தயாராக இருக்குமாறு அவரை வன்மையாக கண்டித்தனர். மச்சான், உன் தங்கச்சிக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஏன் எப்பவுமே என்ன கோபப்படுத்துறதே வேலையா வச்சுட்டு இருக்கா? நீயும் அதுக்கு துணை போற என்று காரை ஓட்டிக்கொண்டு ராகவன் கையில் இருந்த பணத்தை பார்த்தவாறே ஆற்றாமையோடு கேட்டான் உதய் ஆதித்தன். ஆம், தளிரின் வழக்கை நடத்துவதற்காக உதய் அலருக்கு கொடுத்திருந்த பணம் மொத்தத்தையும் அவளிடம் கணக்கு வாங்கி உதயிடம் கொடுக்க சொல்லி ராகவனிடம் கொடுத்து விட்டாள். நான் என்னடா பண்ணட்டும்? அவ கொடுத்தா நீ வாங்கிட்டு வருவியா? வேண்டாம்னு சொல்ல தெரியாதா? சொல்லலன்னு நினைக்கிறியா? உன் புருஷன் உனக்காக செலவு பண்றான், நீ ஏன் கணக்கு பாக்குறன்னு கேட்டு அவகிட்டே கணக்க பாத்துக்க சொல்ல வேண்டியதானடா. இது நல்லா இருக்கே. ஏண்டா உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன போட்டு இடிக்கிறீங்க? இதோ பார், தளிர் கொடுத்ததை நான் கொடுத்துட்டேன், மத்த கணக்கெல்லாம் நீங்களே டேலி பண்ணிக்கோங்க, என்ன இழுக்காதீங்க என்றவன், வேணும்னா தளிருக்கு கால் பண்ணி பேசி பாருடா. நான் கால் பண்ணா என்னமோ அவ உடனே எடுத்துற மாதிரி பேசுற என்றவன் புருவ மத்தி சுருங்கிட, மச்சான் உன் தங்கச்சி ரொம்ப வித்தியாசமானவடா. அந்த சைக்கோ கிட்ட நான் தான் புருஷன்னு சொல்லிட்டு வந்தவ அந்த உரிமையை எடுக்கவே இல்ல. இதே அவளோட இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா இப்படி ஒதுங்கி போங்கன்னு சொல்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். எப்படித்தான் அவளை கல்யாணம் பண்ணி நான் குப்பை கொட்டுவேணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. பயமா உனக்கா? அடே, இந்த பயம் ஏன் கல்யாணத்தப்ப வரல. லவ் பண்றேன்னு சொன்னதுமே உன் தங்கச்சியை கட்டி வச்சுட்டு இப்ப மட்டும் தளிர் நினைச்சு பயம் வருதா? கவலைப்படாத, இப்ப அப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே பழகிடும் என்று சிரிக்க. சிரிக்காத, நிஜமா மச்சான். அன்னைக்கு மணமேடையில என்னோட உட்காரும் போது நான் ஒரு வாழ்க்கை வாழ தகுதியானவன் நம்பிக்கையோடும் எவ்வளோ ஆசையோடவும் உட்காந்தன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அவ மொத்தமா மாறிட்டாடா. ஆனாலும் அவளை எப்படி மச்சான் நான் மிஸ் பண்ண முடியும்? உன்னை யாரடா பண்ண சொன்னா என்று அண்ணாமலையிடம் பேசிவிட்டு வந்த 2 நாட்களாக புலம்பிக் கொண்டிருப்பவனை கேட்க தாத்தா என்ன பதில் சொல்வாரோன்னு இருக்கு. அதை விட பணத்தை கொடுத்த உன் லூசு தங்கச்சி அடுத்து வேற எதை கொடுப்பாளோன்னு புரியல. அன்னைக்கு பேசுறப்போ அசால்ட்டா கவின் மலரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாடா. விட்டா அவ தலைமையில நடத்தி வச்சிருவா போல. நிஜமாவே உன் தங்கச்சி ஒரு புரியாத புதிரா இருக்காடா என்றவாறே ராணிப்பேட்டை கட்டடத்தின் முன் காரை நிறுத்தினான். அதேவேளை அசோக் வீட்டில் அவன் தந்தை அவனை முற்றிலுமாக தலைமுழுகி இருந்தார். அவன் அன்னையோ அசோக்கை பெற்றதை எண்ணி வேதனை கொண்டவர் தலையில் அடித்துக் கொண்டு அவன் செய்த காரியத்தால் தன் பெண்ணை எப்படி கரையேற்றப் போகிறோம் என்று வெகுவாக கலங்கி போனார்.
வீட்டில் சேர்க்காததால் லாட்ஜில் அறையெடுத்து வழக்கில் பங்கெடுத்து வந்திருந்தான். ஏற்கனவே அஜய், லேகா, சந்தியா மூலமாக தளிர் பட்டதை கேட்டு ஒருவித குற்ற உணர்ச்சியில் இருந்தவன் ஊர் திரும்பிய பின்னர் பெற்றோர் பேசிய பேச்சில் இன்னுமே மனம் நொந்து போனான். ஒரு கட்டத்தில் அவன் தங்கை கேட்ட கேள்வியில் அவளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது வெட்கி தலை குனிந்தவனுக்கு சொந்த பந்தம் என்று வேறு யாரையும் எதிர்கொள்ளும் திடமில்லாமல் தற்கொலை செய்யும் முடிவிற்கு வந்து விட்டான். தளிரின் நம்பிக்கையை காப்பாற்றாது தன்னை எண்ணிய வெட்கம் கொண்டவனுக்கு இனியும் வாழும் ஆசை இல்லை. ஆனால் அதற்கு முன் சூசைடல் நோட் எழுதி வைத்திருந்தவன் தன் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை, தன்னால் இனியும் தன் குடும்பம் பழி சுமக்க வேண்டாம், அவர்களுக்கும் தான் செய்த குற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றவன் இறுதியாக தளிர் இப்போதாவது தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு முடித்திருந்தான். ஆம், அஜயும் லேகாவும் எத்தனை எடுத்து சொல்லியும் தன்னிடம் மன்னிப்பு கேட்க நினைத்த தீனா அசோக்கை சந்திக்க கூட விருப்பப்படாத தளிர் திடமாக மறுத்துவிட்டிருந்தாள். உன்னை எப்படியெல்லாம் நினைச்சிருந்த மாமா, கிட்டத்தட்ட எங்க அப்பாவுக்கு அடுத்த இடமே என் மனசுல உனக்குதான் கொடுத்திருந்த. ஆனா நீ இவ்ளோ மோசமான ஆளா? நீ எனக்கு தீபாவளி, பொங்கல், பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவத்தினால வந்த காசுல தானே தெரிஞ்சதும் அப்படியே என் உடம்பு கொளுத்திக்கலான்னு இருக்கு. அந்த அக்கா அன்னைக்கு கோவிலுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள ஏமாத்த எப்படி மாமா மனசு வந்துச்சு? நாளைக்கு ஒருவேளை அவன் என் மேல ஆசைப்பட்டா, உனக்கு பணம் கொடுத்தான், படிக்க வச்சான்னு சொல்லி, வேலை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி என்னையும் அவன் ரூம்ல கொண்டு போய் விட்டுடுவியா மாமா என்று சாந்தினி கேட்ட கேள்வியில் கூனி குறுகி போய் நின்றிருந்தான் தீனா. ஆம், 6 வருடத்திற்கு முன்பிருந்த தீனா மீதான மயக்கம் தளிர் குறித்து அறிய வந்த பின்னரே சாந்தினிக்கு தெளிந்தது. அதுவும் சோசியல் மீடியா முழுக்க தளிர் குறித்த அவதூறு செய்திகளை பார்த்ததிலிருந்தே இப்படிப்பட்ட ஒருத்தனை காதலித்ததை நினைத்து வெதும்பியவள் மீளவே சில நாட்கள் ஆனது. உடனே அவனுக்கு அழைக்க அந்த எண் உபயோகமற்று போயிருந்தது. ஆனால் இந்தியா வந்த பின்னர் அவளை தொடர்பு கொள்ள முயன்ற தீனாவிடம் தளிருக்கு நியாயம் செய்த பின்னரே அவனை சந்திப்பேன் என்றவள் வார்த்தையை மதித்து அனைத்தையும் செய்து முடித்தவன் தீர்ப்பு அவளுக்கு சாதகமாக வரப்போகிறது என்ற செய்தியை சொல்லி மன்னிப்பு கேட்க ஓடி வந்தவனிடம் இப்போதுதான் தன் மௌனத்தை கலைக்கிறாள் சாந்தினி. உனக்கு சுய புத்தி கிடையாதா? ஏவன் எது சொன்னாலும் செய்திடுவியா? இப்படி யோசிக்கவே தெரியாத உன்னை கட்டிக்க நினைச்சே என்ன நினைச்சே எனக்கே கோபம் வருது மாமா. அதை விட நீ எல்லாம் எதுக்கு என்ன உயிரோடு இருக்கன்னு தெரியல மாமா. இத்தனை வருஷமா கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம என்கிட்ட லவ் டயலாக் பேசியிருக்க, நானும் அதெல்லாம் கேட்டு மயங்கின பாத்தியா? என்ன செருப்பால அடிச்சுக்கணும் என்றவளின் கண்ணீர் வரைமுறையின்றி வழிந்தது. தப்புதான் சாந்தினி, ஆனா அப்போ என் ஃப்ரெண்டோட காதலுக்கு உதவுறதா தான் நினைச்சோம். சரத்துக்கு தளிர் மேல எவ்வளோ லவ்வான்னு நாங்க பிரமிச்சு பார்த்தோம். ஆனா இப்ப நீ சொல்றப்பதான் புரியுது அது எவ்வளவு பெரிய துரோகம்னு. உன் தங்கச்சி அவளுக்கு அண்ணனே இல்ல, செத்துட்டான்னு சொல்லிட்டா. ஆனா நான் இப்ப சொல்றேன் மாமா, நீ ஏன் உயிரோட இருக்க? ச்சே, உன்ன மாதிரி ஒருத்தனை உருகி உருகி காதலிச்சு உன் நினைப்புல வாழ்ந்து நீ வாங்கி அனுப்பின துணியை போட்டதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு மாமா என்றதில் மனதில் பெரும் அடி வாங்கினான் தீனா. ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருந்தா அதை இப்பவே எரிச்சிடு. இன்னொரு முறை என்ன பார்க்க வந்துடாத. இதுவே நான் உன்னை பாக்குறது கடைசியா இருக்கணும். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை பத்தி தெரிஞ்சதால நான் தப்பிச்சேன் என்று சாந்தினிக்கும் தீனாவுக்கும் உறவினர்கள் வரையில் திருமணம் உறுதி செய்திருந்தனர். என்னதான் சாந்தினி சிறுவயது முதலே அவன் மீது பித்தாகி இருந்தாலும் இந்த 4-5 வருடங்களாக அவனுமே அவளை தீவிரமாக காதலிக்க தொடங்கிவிட்டான். தினமும் போனிலேயே காதல் வளர்த்து வந்தவன் 2-3 முறை சரத்திடம் அனுமதி வாங்கிக் கொண்டு அவளை பார்க்கவே ஓடி வந்து விடுவான். இதற்கிடையில் அவன் தாத்தா பாட்டி காலமாகிவிட அவர்களிடத்திலிருந்து தங்கைக்கு விமர்சையாக திருமணம் செய்திருந்தான். அவன் வளர்ச்சி கண்டு அவன் அத்தையும் இவர்களின் திருமணத்திற்கு சம்மதித்துவிட்ட நிலையில் தினமும் சாந்தினியுடனான கல்யாண கனவுகளோடு வலம் வந்தவனுக்கு இப்போதே அவள் பேச்சு பேரதிர்ச்சி. காதல் தோல்வியிலும் சாந்தினியின் வெறுப்பிலும் எங்கு செல்வது என்று புரியாமல் எங்கெங்கோ அலைப்பாய்ந்தவன் இறுதியில் ரோட்டை கடக்கையில் வேகமாக வந்து பேருந்தில் எடுத்து வீசப்பட்டான். அச்செய்தி கேட்டு கூட சாந்தினி அவனை பார்க்க போகவில்லை. இளந்தளிர் வழக்கில் இன்று தீர்ப்பு நாள் என்பதால் காலை முதலே மக்கள் ஆவலோடு காத்திருக்க நீதிமன்றத்தினுள் மீடியாவின் படையெடுப்பு அதிகமாகவே இருந்தது. தளிர் தவித்த மற்றவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜராக உதயம் அம்பலவாணனோடு வந்திருந்தான். சரத் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் வரிசையாக வாசிக்கப்பட தளிருக்கு செய்த அநீதியை தண்டிக்க இருவர் அமர்வு தளிரின் மன உளைச்சலுக்கு காரணமான சரத் பச்சை குத்தியிருந்ததை அளிக்க வேண்டும், தளிரிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல சரத்தும் நீதிமன்றத்திலேயே தன் மன்னிப்பை அவளிடம் வேண்டிட அது உடனே அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பப்பட சோசியல் மீடியாக்களிலும் சரத்தின் மன்னிப்பு வைரலாகியது. அது மட்டுமின்றி அவள் விருப்பம் அனுமதி இல்லாமல் அவள் புகைப்படத்தை உள்ளாடைகளில் பதித்ததற்கு கடுமையாக எச்சரித்த நீதிபதிகள் அவளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அதோடு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளிக்க சரத் உடனே சிறையில் அடைக்கப்பட்டான்.
பத்திரிகையாளர்களின் முன்னே வந்து நின்ற அலர்விழியிடம், மேடம், இளந்தளிர் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா என்றதும் புன்னகையோடு தலையசைத்தவள், இதோ ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்றவர்களிடம் காண்பித்தவள் அதன் சாராம்சத்தை சுருக்கமாக சொல்ல ஆரம்பித்தாள். எந்தெந்த செஷன் கீழ் சரத்திற்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி முடித்தவள், என்னதான் நட்பு காதலுங்கிற பேர்ல பல காலமா ஏமாத்தப்பட்டு வந்தாலும் என்ன பொறுத்தவரையில இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்குதான். ஏன்னா இந்த வழக்கை நடத்த சொல்லி முதல்ல என்ன அணுகியது தளிர் இல்ல, உதய். பொதுவா திருமணத்தன்னைக்கு திருமணம் நிறுத்தப்பட்டா கண்ணை மூடிக்கிட்டு பெண்ணை குத்தம் சொல்லி எதையும் விசாரிக்காம தீர்ப்பு எழுதி ஒதுங்கிவிடும் மணமகன்கள் மத்தியில உதய் வித்தியாசமானவர். தளிர் மீது சுமத்தப்பட்ட பழி எல்லாத்தையும் இன்று சாட்சி ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் திருமணத்துக்கு முன்பே தளிரோட வார்த்தையை நம்பி அவளை திருமணம் செய்ய நினைத்த உதயாதித்தனை இந்நேரத்துல பாராட்டாம இருக்க முடியல. அவர் மீதும் ஏராளமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப வரைக்கும் தளிருக்கு உறுதுணையா இருக்கும் அவரோட நேசமும் உறுதியும் நிச்சயம் மத்த இளைஞர்களும் பின்பற்ற வேண்டியது. தளிர் போன்று தவறே செய்யாம நம்பி ஏமாறுற பெண்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் அப்பெண்ணை நம்பக்கூடிய உதய் போன்ற ஆண்களோட எண்ணிக்கை அரிதிலும் அரிதுதான். ஆனா இதுக்கு மேல அது அதிகரிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றவள் தன் எதிரே நின்றிருந்த உதயிடம், நீங்க 2 பேரும் சீக்கிரமே வாழ்க்கையில ஒன்னாக போற நாளுக்காக காத்திருக்கேன் உதய் என்று சொல்ல அனைத்து மீடியாக்களும் அலரிடமிருந்து உதயிடம் மைக்கை நீட்டினர். முதலில் தளிர் மீதான பழியை துடைத்து திருமணத்தை செல்லாததாக மாற்றிய அலர்விழிக்கு நன்றி தெரிவித்தவன் இனியும் சமூக வலைதளங்களில் உண்மை தெரியாமல் பெண்ணை அவதூறாக பேசுவதையும் கருத்து பதிவிடுவதையும் நிறுத்துமாறு வேண்டுகோள் வைத்துவிட்டு கிளம்ப அவனை விடாமல் பிடித்து கொண்டவர்கள், சார், இப்ப தளிர் மேடம் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்கள திருமணம் செய்வதா இருந்த உங்க முடிவு அப்படியேதான் இருக்கும் நம்புறோம். எப்ப சார் கல்யாணம் என்று கேட்க, கூடிய விரைவில், நோ மோர் பர்சனல் கொஸ்டின்ஸ் என்று சொல்லி கிளம்பி விட்டான். அன்று தளிரின் தீர்ப்பு குறித்த விவாதங்கள் ஒருபுறம் கிளம்பினாலும் அன்றைய சமூக வலைதள ஹீரோ உதயாதித்தன் தான். அன்று மாற்றான் மனைவியை மணக்க முயன்றவன், அவளோடு கள்ளக்காதலில் ஈடுபட்டு வந்தவன் என்ற ஏகத்திற்கும் அவன் மீது விழுந்த பழிகள் என்று துடைக்கப்பட்டு அனைத்து மக்களும் அவனை விட தளிருக்கு பொருத்தமானவர் யாருமில்லை என்று கொண்டாடி கொண்டிருந்தனர். அலர்வழியைப் போலவே அவர்கள் திருமணத்திற்கு ஆவலாக காத்திருப்பதாக அவனை டாக் செய்து சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டிருந்தனர். இதையெல்லாம் டிவியில் பார்த்து கொண்டிருந்த தளிரின் முகத்திலும் மெல்லிய கிற்றாக புன்னகை படர்ந்திட மேலும் சில மணி நேரம் சமூக வலைதளங்களில் உதய் குறித்த பதிவுகளையும் கருத்துக்களையும் பார்வையிட்டவள் பின் முகத்தை அழுந்து துடைத்துவிட்டு பிள்ளைகளின் தேர்வுத்தாளை எடுத்து திருத்த தொடங்கிவிட்டாள். இளந்தளிரின் வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு 1 வாரத்திற்கு முன்பே மகனையும் பேரனையும் அழைத்த அண்ணாமலை அவர் தரப்பை எடுத்து வைத்து சில நிபந்தனைகளோடு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டவர். அன்றே தளிர் வீட்டிற்கு கிளம்பலாம் என்று மனைவியை பார்த்தவாறே சொல்ல, உதய்தான் அவசரப்பட வேண்டாம், தீர்ப்பு வந்த பின்னர் செல்லலாம் என்று சொல்லியிருந்தான். விஷயமறிந்த ராஜியை தவிர்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஜெகாவிற்கு மகிழ்ச்சி என்றுமில்லாமல் வெறுப்பு என்றுமில்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் நின்றிருந்தார். பின்னே மகன் மணக்கவிருப்பது அவன் விரும்பிய பெண்ணை மட்டுமல்ல, தன்னை சொந்த வீட்டிலேயே அந்நியமாக்கி கிட்டத்தட்ட அனைவரும் ஒதுக்கிட காரணமான பெண்ணும் என்பதால் அவர் வேதனையை எண்ணி அழக்கூட முடியாத நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தார். பின்னே என்னதான் உதய் ஜெகாவின் பிழையை மன்னித்து பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொன்ன போதும் கணவர், மாமனார், மாமியார் மட்டுமின்றி 2 பெண்களுமே அவரை மன்னிக்க தயாராக இல்லை. அதிலும் சுஜி சுத்தமாக தயாராக இல்லை. ஆம், வைஷுவின் விஷயம் சரவணின் குடும்பத்திற்கு தெரிய வந்ததில் அவர்களிடம் பெரும் அதிர்வு. அதிலும் ஜெகா அதை முன்னரே சொல்லாமல் மறைத்ததால் மூத்த மருமகளாக இத்தனை காலம் மதிப்போடு வலம் வந்தவரின் மதிப்பு புகுந்த வீட்டில் சற்று இறங்கித்தான் போனது. அதற்கு முழு காரணம் ஜெகா என்பதால் இனிமேல் சுஜி வேண்டுமானால் அவள் வீட்டினரோடு உறவாடி கொள்ளலாம். ஆனால் இனி தன்னால் வர முடியாது. அதுவும் ஜெகாவை பார்க்கும் போதெல்லாம் தன் பெண் பட்டப்பாடு நினைவில் எழுந்து அவரை இன்னுமே வெறுக்க செய்யும் என்பதால் இனி தனக்கு மாமியார் வீடு கிடையாது, வற்புறுத்தாதே என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கும் பாட்டி வீடு கூடாது என்று திடமாக சொல்லிவிட்டார் சரவணன். ஏற்கனவே ஜெகாவிற்கு பெரிய சம்பதியினர் மீது மரியாதை அதிகம். மரியாதை என்பதை விட அவர்கள் எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் என்பதால் மகள் திருமணம் முதற்கொண்டே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவர், பணிவோடு நடந்து கொள்வார். ஆனால் இப்போது தன் தவறு மகள் வாழ்வை என்ன செய்யுமோ என்ற பயத்தில் இருந்தவரின் தலையில் இடியென விழுந்திருந்தது அவர்கள் எடுத்திருந்த முடிவு. அம்பலவாணனை பற்றி கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே தளிர் விஷயத்திலேயே மனைவி மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தவர் தன் பெண்ணை மகாராணியாக நடத்திய குடும்பத்தில் அவள் மதிப்பை குறைத்ததோடு இப்போது பெரிய சம்பதியுடனான உறவை கிட்டத்தட்ட முறித்து பிள்ளைகளை இங்கு வரவிடாமல் செய்ததில் மொத்தமாக மனைவியை ஒதுக்கி வைத்து விட்டார். ஜெகா கையால் தண்ணீர் கூட குடிப்பதில்லை. உணவு பரிமாறுவது கூட அன்னபூரணிதான். அவரால் முடியாத நேரங்களில் அம்பலவாணனை பரிமாறிக்கொள்வாரை தவிர ஜெகாவை எதற்கும் அனுமதிக்கவில்லை.
மற்றவர்கள் கண்களை உறுத்தக்கூடாது என்பதால் ஜெகாவோடு ஒரே அறையில் இருக்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது சுத்தமாக இல்லை. ஜெகாவும் அனைவரிடமும் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுவிட்டார். ஆனால் யாருமே அவர் மறைத்ததை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கண்ணீரோடு தொடங்கி கண்ணீரோடு ஒவ்வொரு நாளையும் கடப்பவரின் தற்போதைய ஒரே ஆறுதல் மகன் மட்டும்தான். அதுவும் நாளை தளிர் வீட்டிற்கு கிளம்பும் முடிவை மாமனார் எடுத்திருக்கும் நிலையில் தளிர் அவன் மனைவியாக இந்த வீட்டிற்கு வந்த பின்னர் மகன் ஆதரவும் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே.